வழக்குல ஏமன் சிறையில் இருந்த கேரளாவை சேர்ந்த செவிலியர் நிமிஷாவோட மரண தண்டனை காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் பாதிக்கப்பட்ட தலால் அப்தோ மக்தியோட குடும்பம் இன்னும் நிமிஷாவை மன்னிக்காததால இந்த வழக்கு எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம்னு சொல்லப்படுது. மரண தண்டனை ஒத்திவைக்கப்படுறத கொஞ்சமும் எதிர்பார்க்காத மஹ்தியோட சகோதரர் தலால் அப்துல் ஃபத்தா இந்த அறிவிப்பு ரொம்ப ஏமாற்றத்தை தருதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு குற்றவாளியோட குடும்பம் தரும் பிளட் மணியையும் மஹ்தி குடும்பம் ஏத்துக்க மறுத்திருக்காங்களாம். தன் அண்ணனோட மறைவுக்கு நீதி கிடைக்க எவ்வளவு காலம் ஆனாலும் காத்திருப்பேன்னு சொல்லியிருக்காராம் அப்துல் ஃபத்தா. எங்களோட நிலைப்பாட்டுல எந்த மாற்றமும் இல்ல, பழிக்கு பழிங்கிற எங்க கோரிக்கையும் மாத்திக்க நாங்க தயாராகவும் இல்லைன்னு கோவப்பட்டிருக்காரு. மரண தண்டனை விஷயத்துல எந்த சமரச முயற்சியையும் மஹ்தி குடும்பம் ஏத்துக்கலைன்னு நிமிஷாவோட மரண தண்டனை தான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே நீதினு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்தா இன்னொரு பக்கம் இந்திய ஊடகங்கள்ல பாதிக்கப்பட்ட மஹதியை பத்தி இழிவுபடுத்துற மாதிரி தவறான தகவல்களை வெளியிடுறதுனால மஹதியோட குடும்பம் இன்னும் கோபம் அடைகிறாங்க. இது நிமிஷாவோட விடுதலைக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தணும் நிமிஷா குடும்பத்தினர் வருத்தப்பட்டிருக்காங்க. என்னதான் நிமிஷாவுக்கு மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய வழக்குல இன்னும் முடிவு கிடைக்கல. அது வரைக்கும் அவங்க ஜெயில தான் இருக்கணும். என் பொண்ணை மன்னிச்சிடுங்கன்னு நான் அவங்க கிட்ட கெஞ்சியும் பலன் கிடைக்கல. என் பொண்ணுக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியும் பார்த்துட்டேன், அப்பவும் அவங்க மன்னிக்க தயாராகவே இல்லைன்னு புலம்புறாங்க நிமிஷாவோட அம்மா பிரேமா குமாரி. சாகிற நாள் தெரிஞ்சிட்டா வாழ்ற நாள் நரகமாகிடுன்னு ரஜினி சொல்ற மாதிரியான நாட்கள்ல தான் நிமிஷா கடந்துட்டு இருக்காங்க. எந்த நிமிஷம் வேணாலும் அவங்களோட நிலை எப்படி மாறலாங்கிற சூழ்நிலையில இருக்காங்க. இதை பத்தின உங்க கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க.